ஆனா இப்ப திருமாவளவன் அந்த வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சு ட்வீட் போட்டிருக்காரு. தொடர்ந்து தாவேகா உருவாக்கப்பட்டதுல இருந்து திருமாவளவன் இரட்டை நிலைப்பாட்டுல இருக்காரு. திமுக ஒரு தீய சக்தின்னு விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு மேடையில சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு. அவரு அதே மாதிரி 3 முறை முழக்கமிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதை பத்தி எங்களுக்கு டோன்ட் கேர்ன்னு சொல்றாரு. சேம் அதே மேடையில மாத்தி பேசுறாரு. பொதுவாகவே கூட்டணி கட்சி அனைத்தும் அவரோடு இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதான் இந்த உரையின் நிகழ்வுதான் என்பதை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் காலம் பதில் சொல்லும். விசிக தாவேகாக்கு வர வாய்ப்பு இருக்கு. விசிகா வருகிறதோ இல்லையோ என்பதல்ல, விசிகாவிற்கு தொண்டர் அத்தனை பேரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். தாவேகா பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் திமுக பிரமாண்டமா பகமன்றத்துல ஒரு பெண்கள் மாநாடு, அதை பத்தி என்ன? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களே அதை செய்து விடலாம்.